எப்படியாவது அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற அந்த பொண்ணை நீ கரெக்ட் பண்ணி ஆகணும். கப்பலில் வேலை செய்து நம்ம மட்டும் அதை கலெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் லாங் செட்டில்டு, வேலைக்கே போத்தாரு. ஓ, வீடியோ ஆரம்பிச்சிச்சா? ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து என்னடா கப்பல் ஓட்ட போறியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம கப்பல் ஓட்டுற இடத்துல தான் பேசஞ்சர்ஸை ஏற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது பஸ்ஸை கொண்டு வந்தோம். புது பஸ்ஸுன்னு நீங்கள் ஆஹோ ஓஹோலாம் நினைக்காதீங்க. என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு சிம்பிளான பஸ் தான். ஓகேங்க, இப்போ நம்ம அந்த பஸ்ஸை பார்த்துடலாம். சார் வடகரி பஸ்ஸு தானே நிப்பாட்டி வச்சா, ஆம்புலன்ஸ் இருக்குது. ஓ வேணாம். அட பாவி, ஃப்ரேமை காட்டும் போது என்னொன்று காரை குறுக்குல விட்டானே, சிவபூஜையில் கரண்டி பூந்த மாதிரி பூண்டானே லூசு பையன் என்னொன்று பஸ்ஸை குறுக்குள்ளே விட்டான். சரி, ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம வந்து அந்த வண்டியை வந்து இந்த கேமரா ஆங்கிளை விட்டு நம்ம பஸ் எடுத்தோம்னா அந்த வேன் போயிடும். ஓகேங்க, நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கிலேயே வெறுப்பேற்றுறானுங்க. டேய் போடா, அவ்வளோ இடம் இருக்குது, போடா டேய் போடா, போறியால் ஒரு குத்து விடுவா போகிறானான்னு பாறான், உருட்டுறான் இப்போ தான். ஓகேங்க, நம்ம பஸ்ஸு வந்து இன்றைக்கி எடுக்க போகிறது இந்த பஸ் தான், குருவி பஸ்ஸு. இந்த பஸ்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் வந்து BS3 தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசஞ்சர்ஸ் என்ன போகிற சிம்பிளான பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வந்து இல்லை, ஒரு சூப்பரான ஃபீச்சர் தந்துக்கிறாங்க. ஃபீச்சர் அது என்னென்னு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸோட சுற்றி இருக்கிற டிசைனு என்ன பெயிண்டிங்கு எல்லாத்தையும் நான் காமிச்சிடுறேன். வீல்லாம் சும்மா பயங்கரமாக வந்து செட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி வந்து ஹனுமான் ஃபோட்டோ போட்டு குருவின்னு வச்சுக்கிறாங்க. டக்கரு மேலே வேறு 4 பாக்ஸ் இருக்குது, அதில் இறக்குற காட்டி ஒரு பாக்ஸ் இறக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பஸ் உள்ளே போயிடலாம். என்னடா ஸ்டேரிங்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்க வண்டியில் ரெட் கலர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் தான் போன வீடியோவில் சொன்னலைங்க, நம்ம இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அதாவது என்னென்னா, தமிழ்நாடு மோடு வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், இன்ஸ்டா ஃப்ரெண்டாக வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து ரவி பிரசாத்ன்ற ப்ரோ தான் வந்து நமக்கு சொன்னார், ப்ரோ இந்தமாரி ஈஸி தான் ப்ரோ, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். அவர் ஹெல்ப் மூலியமாக நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோங்க. ஓகேங்க, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோன்னா எல்லா இதுலேயும் இருக்கிற மாரி தான். பேனட் ஓப்பன் ஆகும், சைடில் ஜன்னல் ஓப்பன் ஆகும், மேலே டாப் ஓப்பன் ஆகும். அப்புறமேட்டா செகண்ட் இதை வந்து கிளிக் பண்ணோன்னா உள்ளே வந்து அந்த மேப்புக்கு இடத்துல வந்து பின்னாடி பேக் கேமரா நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறதா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதுதான் நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இந்த பஸ்ஸில் இது ரொம்பவே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தினோன்னா அந்த முன்னாடி ஒரு விநாயகர் சிலை இருந்தது, அது காணாமல் போயிடும். மேலே இருக்கிற வந்து அந்த லக்கேஜி அப்புறம் அந்த ஸ்பேர் வீலு அதுவும் வந்து காணாமல் போயிடும். எனக்கு இந்த இடம் தான் வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா வந்து மேலே லக்கேஜி காணும்போது ஓகே, உள்ளே 7 இருக்கிற பிள்ளையர் அப்போ ஏன்டா காணாமல் ஆக்குறீங்கன்னு வந்து லைட்டாக டவுட் வந்துரு. அது என்னன்னு தெரியல, எதுக்கு அந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு. ஓகேங்க, இந்த தமிழ்நாடு மோடு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இடம்லாம் வந்து ரெட் கலரில் ஆகிடுச்சு. அப்போ ரிவர்ஸ் இது போட்டோன்னா சவுண்ட் வந்து வேறு மாரி இருக்கும். அதை நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட ரிவர்ஸ் கீரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்கிற ஸ்டேரிங் மாரி இல்லாமல் BS4 ஸ்டேரிங் வீல் வந்து தந்துக்கிறாங்க. ஓகேங்க, இன்னும் வந்து நம்ம என்னென்ன வந்து இந்த மோடில் வந்து ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம பேசஞ்சர்ஸ் ஏற்றிக்கலாம். அவங்களோட ரொம்ப நம்ம டே பைத்தியக்கார பயலை எவ்வளோ நேரம் தான் என்னை நிற்க வச்சு நீ மட்டும் பேசினே இருப்பான்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அவங்கள முதல்ல ஏற்றிக்கலாங்க. பஸ்ஸு சும்மா பலன்னு இருக்குதுங்க, நல்லா வெள்ளை கலரில். ஆனால் எண்டிங்கில் இப்படி இருக்காது. ஏன்டா இடிச்சு டேமேஜ் பண்ண, இடிச்செல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. வெள்ளை கலர் பஸ் இல்லை, அதனால் சீக்கிரமாகவே வந்து அழுக்காயிடும். ஓகே, அதுக்கப்புறமேட்டா வந்து அந்த இடத்துல போர்டு பார்த்தீங்களா, சேலம், ஒசூர், மைசூர்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்து பஸ்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி கீர் வந்து வளைஞ்சிருக்குமே, அந்தமாரி ஒரு கீர் தான் தந்துக்கிறாங்க. நான் இது வரைக்கும் இந்தமாரி கீர் வச்சு பஸ் ஓட்டல, எங்கிட்ட இருக்கிற எந்த பஸ்லேயும் வந்து இந்தமாரி கீரே இல்லை. இது வந்து கொஞ்சம் பழைய பஸ்ஸு தான் நினைக்கிறேன். ஆனால் BS3. ஆனால் பாருங்களேன், பழைய பஸ்ஸாக இருந்தாலும் JBL ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு JBL ஸ்பீக்கர், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு JBL ஸ்பீக்கர். உள்ளலாம் லைட் அந்த அளவுக்கு இல்லைங்க, எப்பயுமே நார்மலான பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் லைட் வச்சுக்கிறாங்க. சைடில் பேடிஎம்மு ஃபோன்பேலாம் வச்சுக்கிறாங்க. பழைய பஸ்ஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லா அட்வான்ஸான பஸ்ஸாக தான் இருக்குது. பின்னாடி வந்தால் கேமரா, JBL ஸ்பீக்கர்ஸு, ஃபோன்பே, பேடிஎம்மு, பரவாயில்லையே. இப்போ இருக்க நிறைய பஸ்ஸில் வந்து பேடிஎம் ஃபோன்பேலாம் இல்லை. அப்புறம் வண்டியோட சீட் கவர்ஸ், சீட் கவர்லாம் ஓரளவுக்கு போட்டுக்கிறாங்க. கீழே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க வாலில். டிரைவருக்கு சீட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் எடுத்துன்னு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஹில்ஸில் தான் ஓட்ட போகிறோம்.
இது கடுப்படிக்குதுங்க. ஏப்பா டிக்கெட் எடுக்கிற கண்டக்டரு, மேலவா 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 மேல. நம்ம ஹில்ஸில் ஓட்ட போகிறோம். அதனால சைடில் என்ன தட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சிக்னல் கொடு, சரியா? நீ மானு கம்முன்னு இருக்காத. ஓகே தல, ஓகே தல. இருங்க தல, நான் போலாம். இங்க இடிக்கல. டச்சாவல. போங்க. அப்படி லெஃப்ட் எடுங்க. முன்னாடி ஆம்புலன்ஸ். சரி, வேணும். இப்படி லெஃப்ட் வாங்க. ஓகே, ரைட் வாங்க. வருஷம் இப்படி ஒரு கிறுக்கனை மட்டும் வந்து மாட்டிடுறானே. டேய், நான் வந்து உன்னை முக்கியமான இதெல்லாம் நானே பார்த்துப்பேன். சைடில் என்ன தட்டுற மாரி இருந்தால் மட்டும் சொல்லு. ஒரேடியே ஓவராக வேலை செய்கிறாரு. ஏங்க இங்கே பாருங்க, தமிழ்நாடு பஸ்ஸு. அதுவும் அந்த முன்னாடி மேக்கப் போட்ட மாதிரி முன்னாடி ரோஸ் பின்னாடி அதேமாதிரி டிசைனில் இருக்குதுங்க. பாருங்களேன். நான் இந்த மேப் வந்து தமிழ்நாடு மேப் இன்ஸ்டால் பண்ணோடனே நான் வந்து சும்மா ட்ரையல்லாம் பார்க்கல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லி உள்ள வந்துட்டேன். இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரிங்க, நம்ம பஸ்ஸு மட்டும் தான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து கேமில் வந்த பஸ்ஸு மாதிரியே தானே இருக்கும். இல்லை வேறு என்னென்ன பஸ்ஸு இருக்குதுன்னு தெரில. போய் நம்ம நீ ஜாலியாக வந்து பார்ப்போம். ஓ மை காட், போர்ட்லலாம் கூட நம்ம ஊர் பேர் தாங்க இருக்குது. சேலம், ஒசூர், மைசூர், அப்புறமாட்டா வந்து இன்னும் 2-3 பேர்லாம் இருக்குது. ஆனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் பஸ்ஸு ஓட்டும் போதே படிக்கிறேன்ல, அதனால தான். லெஃப்ட்டு சைடு வந்து லெஃப்ட் சைடு போகணுமா? ஓகே. ஐயோ, என்னடா இது, ஒரு பஸ்ஸை கூட கண்ணில் காட்ட மாட்டீங்க. நான் எவ்வளோ ஆகுமாக்குறேன். என்னது இது, 2 பக்கமும் ஒரே கருப்பாக இருக்குது. இந்த மண்ணெல்லாம் மஞ்சள் கலரில் தானே இருக்கணும். ஓ மை காட், ரொம்ப அதுக்கு மண்ணெல்லாம் கருப்பாகிறதுனால இடமே ஒரு மாதிரி கருப்பாகிற மாரி இருக்குது. ஒருவேளை தமிழ்நாடுன்றனால அச்சல் தமிழ்நாடே உருவாக்கிட்டாங்களா? ஒன்றும் புரியலையே. ஹில்ஸுன்னு சொன்னானுங்க, இனிமேல் தண்ணியில் ஓட்ட விட்றானுங்க. கடல்லே ஒரு வேளை மழை இருக்குமோ? இங்கே படுறா ஒரு ட்ரெயின் இருக்குது. ஷேபா, பஸ்ஸு வேற வளைய மாட்டேங்குது. ஐயோ, இங்கே இன்னும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா ஃப்ரேம் மாதிரியே இருக்குது. ஏங்க இங்கே பாருங்க, ஹோண்டாக்காருங்க. ஹோண்டாவில் ஒரு இருங்க அடுத்த பஸ் வருதுங்க. என்ன பஸ் இது? எங்க ஏதோ ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுங்க. ஐயோ, டக்கராக இருக்குது. ஐயோ, நம்ம நாட்டு லாரிங்க. செம்மங்க. அவ்வளோதான். எவன் சார் இதை கிரியேட் பண்ணான்னு தெரியல. அவனுக்கு ஒரு கோடி கும்பிடு. நாங்கள் வந்து ஹார்ன் அடிச்சுன்னு வரலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். BS4 வந்து நம்ம லாங் ஹார்ன் அடித்தோன்னா அந்த நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி லாங் ஹார்ன் அடிக்குது. அப்புறம் நான் 3 ஹார்னே அடிச்சு காமிக்கிறேன். அதுவும் வந்து நல்லா பாருங்கள். இதோ இங்கே பாருங்கள், நம்ம வச்சுக்கிற மாதிரி ஆண்டவர் அதேமாரி ஒரு பஸ்ஸு போகுது. அதேமாரிலாம் அதே பஸ்ஸு தான். செமங்க. டேய், கொளுத்திட்டீங்கடா, போங்கடா. சூப்பர். டேய் போங்கடா. டேய் செதுக்கிட்டீங்கடா, கொண்டுட்டீங்கடா. டேய் ஆண்டவர் நம்புனா. ஆனால் என்ன சைடில் இருக்கிற ஜன்னல்லாம் வந்து அப்படியே ரியலாக இருக்கிற மாரி இருக்குது. ரியலாக வந்து அந்த கண்ணாடியெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, மற்றெல்லாம் போகும்போது. அதான். ஏய் இரு சின்ன கோடு வந்து லைட்டெல்லாம் அடித்து காட்டக்கூடாது நீ. அப்புறம் நான் எங்கே கோவத்தில் அடித்து தூக்கிட போகிறேன். அடித்து தூக்கிடுவேன். அவன் சொல்லுவான் நீ அடித்து தூங்கிடுவேன். நான் அதுக்கப்புறமாட்டா வந்து நான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக கேஸ் எடுத்து 2 மாதம் ஜெயிலில் போட்டுருவாங்க. 2 மாதம் அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து கேஸ் ஆகும். ஓகே லாரிக்காரன், நான் கோச்சிக்காதீங்க போங்க. அடுத்து நான் உங்கள் வேலைக்கு தான் வர போகிறேன். அந்த லாரியை அப்படி நினச்சிட்டு நம்ம ஓட்ட போகிறோங்க. அடுத்து வந்து நம்ம அதேமாரி ஒரு லாரியை வந்து வாங்கி நம்ம லாரியை ஓட்டுறோம். எவ்வளோ நாள் தான் வந்து பஸ்ஸு கொஞ்சம் இடையில லாரியை ஓட்டினா தானே கொஞ்சம் லைஃப் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஓகேங்க, செம்மையாக இருக்குதுங்க இந்த இடம். வியூ வந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து மவுண்டெயின்ஸு, தண்ணிக்கு பக்கத்துலேயே வந்து வண்டி போகுது. சுனாமி வந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஒருவேளை மழை கீழே பெஞ்சின்னா இந்த ரோடெலாம் தண்ணி ஆயிடுமே, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, எல்லாம் வந்து யோசிக்காமல இருப்பாங்க. ஓகே, 48 பஸ்ஸு போகுது. தலை பாரு என்ன பார்த்து. ஐயோ எங்கேயோ பாருங்க, TTS பஸ்ஸு. ஐயோ டக்கராக இருக்குதுங்க. போக நான் எதிர்பார்க்கவே இல்லை TTS பஸ் இருக்குன்னு. நானும் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். TTS பஸ்லாம் வரும், ஆனால் இந்த மோடில் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. செமங்க. ஆண்டவர் பஸ்ஸு, TTS ரெண்டுமே சும்மா மாசான பஸ்ஸு. என்னாச்சு எல்லாம் நின்று போகிறாங்க. யோ உன்னை இப்போ தான் ஏன் பாராட்டினேன், கொஞ்சமாச்சு வேகமாக போயா. அட பாவீங்களா, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. போங்க. தயவு சைடு நிற்காதீங்க. நான் ஆப்போசிட்லேயும் வண்டி நிற்கிது, என்னால் சைடு கூட வாங்க முடியாது. வா தலைவா வேணா நான் வாங்கினேன். இவங்க நம்மளாம் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஃபுல்லாக வளைச்சி நம்ம போயிட வேண்டியதான். டச்சா வள. ஓகே, இந்த
இந்த பஸ்ஸு சொல்லணும்னா வந்து பிஎஸ்3 வந்து ஸ்டேரிங் வந்து மற்ற ஸ்டேரிங் மேலே செம்ம சூப்பராகவே இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்பீடாக போய் வளைக்கத்தான் இருந்தால் வளைக்கிற இடத்துல லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி தான் வந்து வளைக்கணும். ஓ மை காட், ரைடர்ஸுங்க பாருங்கள், அடுக்காக வந்து வண்டி நிற்கிது. டிடிஎஃப்னு கற்றுவோமா? ஓகேங்க, யாரும் டிடிஎஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். தலைவா போ தலைவா, நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ரைடிங் போகிறோங்க. அதான் வந்து இந்த பஸ்ஸை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதான் வந்து இந்த பஸ்ஸில் வந்து பிஎஸ்3 ஸ்டேரிங் வந்து செம்ம கண்ட்ரோலு. நீங்கள் வந்து காலைல கூட இந்த பஸ் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன். அந்த வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்குது, யாரும் போய் மறக்காமல் போய் பார்த்துருங்க. அதில் வந்து சும்மா ஸ்பீடு சும்மா அந்த மாதிரி இருக்குதுங்க. இருங்க இந்த வீடியோலேயே வந்து நான் வந்து ஸ்பீடாக ஓட்டி காட்டுறேன், மறக்காமல் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பஸ்ஸெல்லாம் பார்க்க செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. சைட்லலாம் வெளியில் பார்க்க தான் நம்ம மோடு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சைடில் ஜன்னல் முன்னாடி மிரர்லாம் வந்து அப்படி ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் நான் ரைடர் கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணா. அவர் முன்னாடி போல் நாமளே ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோம். சொல்லி தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சு தான். இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற மாதிரியே இருக்குது. ஷேபா செம்மையாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி இல்லை, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இவனுங்க வீடியோ கட்டிக்கிறானுங்க. இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி தான் வீடு எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கட்டிக்கிறாங்க. நான் தான் ஓல்டனே சொல்லவே இல்லையா? இல்லை, உன்னை இறக்கி விட்டுறலாமான்னு ஒரு கணக்கில் இருந்தேன், அப்புறம் பாவமாச்சேன்னு சொல்லி தான் விட்டேன். நீ என்ன வாய முன்ன அமைதியாக வரியா இல்லை இறங்கி நடராஜா சர்வீஸு? இல்லைண்ணே, நான் வாய முன்ன அமைதியாக வரேன். ஆனால் வாய முன்னா கண்டக்ட் எப்படி நான் டிக்கெட் எடுக்கிறது? நான் வேணா டிக்கெட் எடுக்கிறது மட்டும் வாய தந்தார். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசும்போது நான் குறுக்கல பேசவே மாட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஒரு வீலை பிடிச்சிங்கன்னா சுற்றிக்கினே போவீங்களே, அதுமாதிரி சுற்றிக்கினே போங்கண்ணே. வீலா? நம்ம என்ன வீல? அட பாவி, ஸ்டேரிங்கை தான் வந்து வீலிங்ன்றியா லூசு பயலே. ஓகேங்க, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மேப் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சும்மா சைட்லாம் வந்து வயலுங்கள்லாம் நிறையா இருக்குது. என்ன நெல்லாக இருந்துன்னா நம்ம இறங்கி ஒரு 4 கொத்தை பிடிங்கின்னு போய் நெல்லை அரிசி ஆக்கி ஒரு வேளை சாப்பாடை வந்து ஹோட்டலில் வந்து மிச்சம் பண்ணிடலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டுக்கு ஒன்றும் நல்ல ஐடியா இருக்குது. இது என்னடா புது பஸ்ஸாக இருக்குது? விலகு, இந்த பஸ்ஸை நான் பார்த்தே ஆகணும். ஐயோ, இந்த நேரம் பார்த்துட்டான். போ ஏன்டா? ஐயோ, டிடிஎஸ் பஸ்ஸும் போதே. ஐயோ சாமி, எல்லாம் பார்ப்பானான்னு நினச்சி பார்த்துட்டேனே. ஓகே, லெஃப்ட் சைடு என்ன பஸ்ஸு சைடு மேலே ஏங்க எஸ்சிபிங்க. ஐயோ, இது வந்து நான் மல்டிப்ளேயர் மூலில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளாடும் போது ஒருத்தர் வச்சுருந்தாரு. இப்போ வந்து நான் நேர்லேயே பார்த்துட்டேன். என்ன பஸ்ஸு தான் கொஞ்சம் லைட்டாக சின்னதாகிற மாதிரி இருக்குது, சின்னதாக. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு சுசுகி கார் போகுது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் பஸ் ஏதோ ஒன்று போகுது. ஐயோ செம்மங்க. ஓகே, நம்ம வந்து பஸ்ஸு சாப்பாடு பிளான் பண்ணின்னு வந்தோம்ல, அது என்னன்னா வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் வாங்கிறதுக்கு காசு, வண்டி வாட்டர் வாஷ் பண்ண காசு, இது எல்லாத்தையும் நாம் தான் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி நம்ம காசு அடிக்க போறியாடா ஏன்டா அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு வந்து வர காசு செலவுக்கே கரெக்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுறது? அதனால் வந்து ஒரு திருட்டு வேலை பண்ண போகிறோம். இதை யாரும் வந்து தப்பாக நினைத்து விடாதீர்கள். எங்கள் ஓனர்லாம் தப்பாக என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது வந்து பஸ்ஸை வந்து நாமளே வந்து கழுவ போகிறோம். கழுவிட்டு ஓனர்கிட்ட வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. டயரை பஞ்சர் ஆகிற மாரி காற்றை பிடிங்கி விட்டு டயரை காற்று இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமாட்டா வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு காசு வாங்கி திரும்பவும் 10 ரூபாயில் திரும்பவும் காற்று அடித்து டயரை ஃபுல்லாக ஆக்குறோம். இது நம்பர் 2. இந்தமாரி இன்னும் பல திருட்டு வேலைகளை செஞ்சு கையில் டயருக்கு பஞ்சர் ஓட்டன்ட்டு 550, கையில் அடிப்பட்டு டிஞ்சர் வாங்கிறது 1050ன்னு சொல்லி சூரிய டைலாக்லாம் நம்ம முடிக்க போகிறோம். பஞ்சருக்கு 150, கையில் அடிப்பட்ட டிஞ்சர் வாங்கினதுக்கு 250. இதுதான் இன்னைக்கு நம்மளோட பிளானு. இன்னைக்கு இறங்குறோம், நம்ம வந்து கமிஷன் மேலே கமிஷனாக அடிக்கிறோம். போய் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி கடையில் ஒரு பிரியாணியை வெளுத்து கட்டுறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எவன்டா அது சோட்டா பீம்ல சூனியகாரி மேய்ச்சிருக்கிட்டு நீங்க போட்ட எல்லா திட்டத்திலாவங்கடைய பிளானிங்க நான் கேட்டுட்டேன். அதனால தான் இந்த வில்லன் சிரிப்பு. டேய் பல்கோபிவாயா, கம்னுறா, அந்த மாதிரிலாம் போய் சொல்லிடாதடா. உனக்கு கோவில் கட்டி கும்பிட்றேன்டா, தயவுசெய்து அமைதியாடுறா. அதெல்லாம் முடியாதுண்ணே, நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஓனருக்கு வந்து ரொம்ப விசுவாசமான ஆளு. அவர் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாரு தெரியுமா? அவர் வச்சுக்கிற நம்பிக்கையை நான் தான் காப்பாற்றணும். என்னடா என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப விசுவாசமாகற? வாங்குற பிரியாணியில் உனக்கும் ஒரு பாதி தரேன்டா. என்ன இவ்வளோ கேவலமா நினைச்சீங்க? நான் என்ன ஒரு பிரியாணி கலையிற கேஸ் ஆனானே? தேவையில்லாம வந்து இப்பெல்லாம் என்ன பேசி அசிங்கப்பட்டாதீங்க. லெக் பீஸோட தாங்க, அப்பதான் நான் சொல்ல மாட்டேன்.
ஒரு லெக் பீஸுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பு. சை, அசிங்கப்படுத்திட்டானே. போய் வேலையை பாடுறா, போடா போடா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நம்ம கல்லு விட்டான். என்னாலும் என்ன, சாப்பிட்றதுக்கு தானே நம்ம வந்து காசு எடுத்தான், வேறு எதுக்கும் எடுக்கலையே. அதனால் ஓனர் ஒன்று சொல்லிக்க மாட்டோம், தங்கமான ஓனர். வரட்டும் மாப்பிள்ள. ஓகே, வாட்டர் சர்வீஸ் போகிற கூட இடம் வேறு இங்கே இருக்குது. பஸ்ஸு உள்ளே பார்த்தாலே தெரியுது. பஸ்ஸுக்கு வெளியே தானே வந்து டஸ்ட் ஆகணும். பஸ்ஸுக்கு உள்ளெல்லாம் வந்து மண் பாலைவனத்தில் போடுற அளவுக்கு டஸ்ட் ஆகுது. அப்படி அளவுக்கு வெளியே வந்து பொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு சமூக ஆர்வலராக நான் தான் இறங்கி கவனிக்கணும். என்னங்கடா டே, ஒரு சைடரை விட்றீங்களா? அப்படியே பஸ்ஸு வந்துக்கினே இருக்குது. இப்படிலாம் இருந்து நாங்கள் எப்படா வண்டி ஓட்டுறது? ஆனால் பாவீங்களா, இவர் ரொம்ப ஸ்லோவாகவே தான் போவார். ஏண்டா, இந்த பஸ்ஸு தான் நானும் ஓட்டினேன், கொஞ்சமாச்சு என் மானத்தை காப்பாற்றுங்கடா, பொறுமையாக உருட்டுறீங்க. ஷபா. ஓகே, நம்ம அடுத்த மேப் வந்து விட்டோம். வாசல் நம்மளை வரவேற்கிறது. அடுத்தது இந்தமாரி ஒரு வேன் ஓட்டணுங்க. இந்தமாரி வேன்லாம் ஓட்டினா செம்மையாக இருக்கும். சும்மா பஸ்ஸு மாரிலாம் இல்லைங்க, பஸ்ஸெலாம் ரொம்ப பெருசாக இருக்கா, ரொம்ப தலைவலியாக இருக்குதுங்க. இப்படி ஓட்டினா அப்படி போய் இடிக்குது, இப்படி ஓட்டினா இப்படி போய் இடிக்குது. பெட்ரோல் போடலாமா, டீசல் வேறு 45 லிட்டர் தான் இருக்குது. ஆனால் உனக்கு இந்த லைன் பஸ்லாம் இருக்குது பாருங்கள், டிடிஎஸ் பஸ் உள்ளே வருது. சொல்ல மாட்டேன். இந்த லைன் பஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பஸ்ஸு மாத்திரவன் டீசல் ஃபுல் பண்ணியே தரமாட்டாங்க. ஒரு வீடியோ நீங்கள் வேணால் பாருங்களேன். நம்ம இது வரைக்கும் போட்டுக்கிற எல்லா லைன் பஸ்லேயும் வந்து டீசலே போட்டு தர மாட்டானுங்க. 45 லிட்ரு, 66 லிட்ரு, 15 லிட்டர்லாம் போட்டு அந்த வரைக்கும்லாம் பஸ்ஸை தந்துக்கிறானுங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை வச்சு இன்றைக்கி நம்ம மேனேஜ் பண்ணி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மீறியும் வந்து நம்ம பெட்ரோல் வந்து டீசல் காலியாக வேணும்னா ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வந்தால் போதும். இந்த பாருங்கள், 66 லிட்டர் வந்துடுச்சா. ஏன்டா வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் இங்கே கொஞ்சம் ஒர்க் செய்கிறேன். அந்த ஒர்க்கில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது தான் கேம் விளாடுவேன். அப்புறம் வேலை வந்து தான் வந்து விட்டுருவேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆஹா, சைடில் பூரா இளநீர் மரமாக இருக்கே. ஷபா, வெயிலுக்கு வந்து ஒரு இளநீரை பறிச்சுன்னு போய் நம்ம வச்சு விற்றோன்னா ஒரு இளநீர் 30 ரூபா, செம்மையாக வியாபாரம் பண்ணலாம். அதனால் வந்து ஆனால் தோட்டலுக்கு தெரியாமல் எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மரத்தில் வந்து 2 இளநியாக பறிக்கணும். நம்ம தாமரை பரணி பாட்டில் அந்த மாதிரி. இப்போ தான் அந்த பஸ் அங்கே பார்த்தா அதுக்கிட்ட ரிட்டனே போயிட்டு வந்து. ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நல்ல டச் ஆகலை. ஆனால் ஒன்றும் பிரச்சனை, இந்த பஸ்ஸில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தான் வந்து டச் சொல்லி வாயமுள்ள இருக்காது, இங்கே ஒரு டச் ஆகிடுச்சிங்க. அதனால் இந்த பஸ்ஸில் வந்து பார்க்க தான் வந்து டச் ஆகிற மாரி இருக்கும், ஆனால் டச் ஆகாது. ஏன்டா டச் பண்ணாலும் டச் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. அதாவது வந்து வியூ வந்து அந்தமாதிரி தெரியும் இடிக்கிற மாதிரி. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா லைட்டாக 1 இன்ச்சு கேப்பில் தெரியும். மற்றபடி கேமில் வந்து இடித்தா டேமேஜ் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மோட் இந்த தமிழ்நாடு மோட் டவுன்லோட் பண்ண மாதிரி ஃப்ரெண்டு சொன்னார், நோ டேமேஜ் வந்து வச்சுக்கலாம் ப்ரோ. நான் வந்து எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. டேமேஜ் ஆகாதுன்னா அப்புறம் நம்ம வந்து வண்டியை வந்து சும்மா வண்டி ஓட்டுற மாதிரியே ஓட்ட மாட்டோம். தடுக்கு நான் தான் 5வது புள்ளி வராண்டா சிங்கமுத்து பேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸு ஸ்பீடாக அடிச்சுட்டு போய் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தா வந்து சாக்காடையில் கவுந்து கிடக்கும், வாய்க்கால கவுந்து கிடக்கும், ஃபுட்பால் மாரி மேலெல்லாம் பெல்ட்டியெல்லாம் அடிக்கும். அதனால தான் வந்து நம்ம டேமேஜ் இருந்தால் தான் ஓகே, இது மேலே இடிச்ச பஸ் டேமேஜ் ஆகிடும், ஸ்பீடெல்லாம் கம்மியாகிடும், அப்புறம் தேவையில்லாமல் செலவு வைக்க சொல்லி அந்த பயத்திலே நம்ம வந்து பார்த்து போட்டுவோம். டேமேஜ் மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து ஏன் வீட்டு காசா, நான் மாட்டேன் யார் ஊற்றி அழுவா பாய் போட்டு அழுவன்ற மாரி நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து டேமேஜ் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம டிரைவிங் ஸ்கில்லுக்கு கரெக்டாக ட்ரைனிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த தமிழ்நாடு மோடில் வந்து எதுக்கு இந்தமாதிரி சைட்லலாம் வந்து மண்ணெல்லாம் வந்து கருப்பு கலரில் தந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை மழை பெய்யறனால வந்து அந்தமாரி வச்சுக்கிறாங்களான்னு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் வேணால் வந்து ஆனால் வந்து கொஞ்சம் வந்து தமிழ்நாடு மாரி நிறையா வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க சைடில். இன்றைக்கி வந்து நம்ம எந்த மேப் போகிறோன்னா நம்ம இந்த மேப் தாங்க போயின்னுக்குறோம். மொத்தம் 4 மேப்பு. இது ஃபுல்லாகவே ஹில்ஸு. ஆனால் வந்து அந்தளவுக்கு ஹில்ஸு மாரி காட்டல. இது நார்மல் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியானா அதில் வந்து காட்டும் ஹில்ஸு மாரி வளைஞ்சு போவோம். ஹில்ஸில் தான் போகுமே, ஆனால் இதில் தான் என்னமோ கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது. ஏன்னு சுத்தமாக தெரியல. ஒருவேளை மேப் மோடு அப்ளை பண்ணனால அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏங்க சைடில் அந்த இடத்துல ஒரு போஸ்ட் மரத்தை பார்த்தீங்களா? நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து அந்த போஸ்ட் மரம் பக்கம் சாஞ்சி இருக்கும், அதேமாரியே சாஞ்சி இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, நிறைய ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்களேன், நம்ம கடல்லாம் கூட வந்து போட்டை தூக்கின்னு வந்து பாதி இது மேலே ஏற்றி வச்சுருப்பாங்களா, அதேமாரி ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஓகேங்க, உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு மோடு மேப் பிடிச்சிருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மோடில் பார்த்தாலே எந்த பஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸா, இல்லை ஆண்டவரா, இல்லை எஸ்சிபியா, இல்லைனா டிடிஎஸ்ஸா,
அப்புறம் இன்னும் ப்ரைவேட் பஸ்ஸுங்கிற நேம் என்னன்னு சரியாக தெரில. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸானும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா இந்த வேனானா கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வந்து பிடிச்சிக்கிட்டோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ அடுத்த வந்து பஸ் ஒன்று போயிட்டுருக்குறோம். டைம் வந்து கரெக்டாக சரியா தெரிய வர மாட்டேங்குதே. அது என்ன 18:25 இல்லை 16:25? 18:25 மணி 6:25 ஆகுது. ஓகே ஏங்க, நம்ம சொன்னோமே அந்த பஸ் அதுவும் அங்கே நிற்கிது. இங்கே பாருங்கள், நான் நிப்பாட்டினல அந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து இருக்குது. நான் அந்த ஃபால்ஸை பார்த்து தான் சரின்னு சொல்லி நிப்பாட்டலான்னு சொல்லி இறங்கினேன். அதுக்காட்டியும் வந்து பஸ்ஸு வேறு ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. கழிவலான்னு பார்த்தா எங்கேயும் இறங்குற மாரி இடமே இல்லை, எல்லாருலேயும் வெளியே போட்டு அடிச்சு வச்சுக்கிறானுங்க. என்னண்ணா இந்த பக்கம் தானே நிறுத்தி வச்சுக்கிறேன், நீங்கள் மட்டும் போங்களாண்டா, மரியாதை மனசில் இருந்தால் போதும்டா. பாவீங்களா, நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து இறங்கி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஒரு கூச்சமாக இருந்தது. அதனால தான் நம்ம பஸ் ஏறி நான் கிடக்குன்னு கிளம்பிட்டு வந்துட்டேன். முதல்ல கடமை முக்கியம், அதுக்கப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வேறக்கன்னு நம்ம பஸ்ஸுன்னு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள் ஸ்பீடை பாருங்கள், அங்கே எடுத்தோமா அதுக்காட்டி பாருங்கள் 5வது கீரில் 130 போட்டு வேறு லெவலு. 6வது கீர்லாம் 140 வாத்தலைவா 143 45. இங்கே பாருங்களா டேர்னிங்லாம் எவ்வளோ BS3 இருந்தாலும் எப்படி டேர்னிங்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பாருங்கள் பஸ்ஸு. செம்மங்க. BS3லே எனக்கு பிடிச்ச பஸ்ஸுனா என்னை இம்ப்ரெஸ் பண்ணனா இந்த பஸ் தாங்க. கலக்கிறான் தலைவன் குருவி பஸ்ஸு. இதுக்கு வந்து இன்னொன்று ஒரு லிவரியும் இருந்தது, SCM என்னமோ ஒரு சம்திங் இருந்தது. அந்த லிவரி போட்டால் ஃபுல்லாக ப்ளூ கலர் இருந்தது, அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நம்ம அடுத்த ரீல்ஸில் என்ன போடுவோம். இங்கே பாருங்கள் சும்மா ஸ்பீடாக பாருங்கள், வண்டி சும்மா டக்கராகுதுங்க. செமங்க 194 195 96 97 90 போடு வேறு லெவலு. 200 தொட்டுச்சிங்க, 201 பாருங்களா, இன்னும் போயினே இருக்குது. ஓ மை காட். சரி அது காட்டிங்க கார்காரன் குறுக்கில் வந்துட்டான், இல்லைன்னா ஃபுல் ஸ்பீட் செக்அப் பண்ணியிருக்கலாம். சரியோ ஐயோ. ஓகேங்க, நம்ம இப்போ அடுத்த மேப் வந்துட்டோம். இது ஓரளவுக்கு ஹில்ஸ் மாரி இருக்குதுங்க. நம்ம வந்து என்னடா லைட்லாம் எரியுது இந்த பஸ்ஸில், அந்த மோட்லாம் தானே? இல்லைங்க, இல்லை வந்து நம்ம பார்க்கிங் லைட் போட்டோன்னா அந்த இடத்துல லைட் எரியும். இந்த நம்ம தமிழ்நாடு மோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம அந்த பார்க்கிங் லைட் போட்டு அந்த ரொம்ப டிப் 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 டிப்னு சவுண்ட் வரும்ல, அது வந்து இதில் வராது, சைலண்ட்டாகவே தான் இருக்கும். அதனால தான் சரி போட்டால் உள்ள லைட் எரியுற மாரி இருக்கேன்னு சொல்லி நான் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு பவராக இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு டார்க்காக தெரியல. சைடை பாருங்களேன் ஏங்க, செம்மையாக இருக்குதுங்க வியூ. ஹில்ஸு அந்த மேலே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம டிரைவர் வந்து பஸ்ஸு அதுக்கு கீழே நிப்பாட்டி வச்சுருந்தாலும் அது பாதி மேலே ஏறக்காட்டியும் வந்து அந்த லாக் மாதிரி வந்துடும். இது என்னடா இது, நீங்கள் மாதிரி லைனாக வரீங்க இன்றைக்கின்னு பார்த்தா தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஷப்பா 2025 இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அப்போ இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ டிராஃபிக் ஆக போதோ எல்லாம் நினச்சி பார்க்கும்போது பாப்பா இப்போயே பயமாக இருக்குது. ஏன்னா பரவாயில்ல, ஆனால் என்ன தான் டிராஃபிக் ஆனாலும் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் ஆகிறதுக்கு இன்னும் பெரிய ஹைவேலாம் கட்டின்னு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி அப்படியே சென்னை சொல்லி அந்த இடத்துல ஒரு ஹைவே கட்டின்னு இருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் தெரியல, அடுத்த மேபி 2026 ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த இடத்துல ஹைவே கட்டுறது எனக்கும் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியுன்றதுக்கு வந்து டிக்கு சிம்பிள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும்னு. ஓகே, இந்த இடம் பரவாயில்லைங்க. நம்ம ஒரு வாட்டியாச்சும் ஹில்ஸில் ஓட்ட மாட்டோமோன்னு நினச்சேன். இப்போ ஒரு வழியாக நம்ம ஹில்ஸுக்கு வந்துட்டோம். என்ன வண்டி ஏறதான் மாட்டேங்குது கொஞ்சம். காரு வேகமாக போ. ஒரு லாரி வேறு சைடு வாங்குது, லோடு வண்டி போடுது. எனக்கு தெரிஞ்சு கேரட் ஏற்றின்னு போகணும்னு நினைக்கிறேன். கேரட்டு, ஸ்ட்ராபெரி, ஊட்டி ஆப்பிள் அந்தமாரி. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, இல்லை ஹில்ஸ்லாம் அதுதானே வைப்பாங்க, எனக்கு அதான் தெரியும். இந்த பாருங்கள் நான் சொல்ல போர்டு ஒசூர், சேலம், இந்த இடத்துலேருந்து சேலம்மா நம்ம ஊர் போர்டு பேர் எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் எல்லா போர்டுலேயும் ஒரே இதுவே போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் கிளம்பும் போதும் அதே நேம் தான், அதே ஊரோட நேம்ஸ் தான் இருந்தது. இதுலேயும் அதே நேம்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு ஊருக்கான இது போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வந்து இல்லை. ஓகேங்க, இப்போ ஹார்ன் அடித்து பார்த்தா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாரன் வந்து என்ன வந்து மெயினாக ஸ்டேரிங்கில் இருக்கிற ஹாரன் வந்து எனக்கு செம்மையாக இருக்குதுங்க. நம்ம வந்து லாங்காக அடிச்சா அப்படியே ரியலாகவே நமக்கு வந்து பஸ்ஸு ஒன்று போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓ மை காட், இப்போ உண்மையாலுமே ஓட்டின்னு தானே போயின்னு இருக்கிறோம். ஆமாம்ல, ரொம்ப இருட்டாயிடுச்சிங்க. அதுக்காட்டியும் ஹில்ஸில் அதனால தான் வந்து உடனே இருட்டாயிடுச்சு. இந்த 48 நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஓவர்டேக் பண்ணேன்.
திரும்ப நம்மளே ஃபாலோ பண்ணின்னு வராப்ல. நம்ம கஸ்டமர்ஸ்லாம் ஓ மை காட், நம்ம பஸ்ஸு தான் வந்து லோக்கல் பஸ் இல்லைல்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். அப்போ பிரச்சனை இல்லை. நீ பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லா ஃபேசஞ்சரையும் ஏற்றிக்கினே வா, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. வரட்டா மாமி? ஓகேங்க. வண்டி ஹில்ஸுன்றனால கரெக்டாக இருட்டாயிடுச்சு. அதனால் வந்து சரியாக தெரிய மாட்டேன். ஹெட்லைட் ஆன் பண்ணாலும் அந்தளவுக்கு கிளியர்னஸ் தெரியல. ஹை பீமும் வச்சு பார்த்துட்டேன். ஆனால் வந்து இந்த வெளிச்சத்தை வந்து நான் ஆஃப் பண்ணி ஓட்டும் போது இன்னும் பயங்கர இருட்டாக தெரியுது. ஓ பேசிக்கின்னு என்னது ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, விட்டுருப்பேங்க. ஓகேங்க. அடுத்தது வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டோம். இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே பனி மூட்டமாக இருக்குது. நம்ம வந்து மலையோட டாப்பில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். விலகு சீக்கிரம் விலகு. அப்பா சைடு வாங்குற காட்டி இந்த பைக்கு வர கண்ணுக்கே தெரியல. நல்ல வேலை. விலகு. என்னங்க அது காரில் ஹெட்லைட்டே இல்லை. நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சேங்க. ஆனால் அந்த இடத்துல காருக்கு தான் சுத்தமாக கவனிக்கல. நான் ஏறி போகலாம் தான் நினச்சேன். அந்த முன்னாடி ஒரு வண்டி வந்து பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி. சரி அது போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் ஓரம் வந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கார் இருக்குது. ஐயோ சொன்ன மாரி எனக்கு கண்ணில் தான் என்ன பிரச்சனையா? பிரச்சனை என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? இந்த பாருங்களேன், இப்போ கூட பாருங்க, அந்த முன்னாடி என்ன டிம்டி படிக்கிறது வந்து தெரியுது. ஆனால் வந்து அந்த கார் இருக்கிறது மட்டும் கிட்ட வந்தால் தாங்க தெரியுது. அந்த லைட் வந்து வேலை செய்யலை. ஒருவேளை காருக்கு கீழே லைட் செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ? இருக்கும். ஓகே. இந்த லாரி மினி லாரியா அது பேர் நான் ஈச்சர்னு நினைக்கிறேன் அந்த லாரி. ஓகேங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அசோகா லைலாண்ட் தான். நாமளும் வண்டி ஈச்சர்லன்னா ஒரு வண்டி எடுக்கலாம் தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 30 பேர் 25 பேர் ஆர்டர் வரத்துக்குலாம் வந்து பஸ்ஸு கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பேருக்கு எதுக்கு பஸ்ஸுன்னு சொல்லி அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுது. அதனால தான் நம்ம வந்து ஒரு வேன் வாங்கி வச்சுக்கணும்னா நம்ம அந்த ஆர்டரையும் வந்து பிடிச்சிக்கலாம்ல. இதை தான் நான் வந்து ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன். பார்ப்போம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு. ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்த மேப் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேப் தான் நம்ம பேசஞ்சரை இறக்க வேண்டிய மேப்னு நினைக்கிறேன். என்னடா அருகாட்டி மாடா வந்து வந்துச்சுன்னு சொல்ல நான் நடுவில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லேட்டாக வந்து டோக்கரும் பாருங்கள். ரிட்டர்ன் டு பேசஞ்சர்ஸ் டு ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஏன்னா வந்து வீடியோ வந்து 40 நிமிஷத்துக்கு மேலே வந்தது. நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஒரு கொஞ்சம் வச்சு கம்மி பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை நிமிஷம் வந்துக்குது? 31 நிமிஷம் வந்துக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். நம்ம மறுபடியும் போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வேறு ஒரு டிரைவரை மாற்றி விட்டுடலாம். நம்மலாம் ஒரு வாட்டி மட்டும் தான் ஒரு பஸ்ஸை ஓட்டுவோம். ஏங்க இங்கே பாருங்க, இப்போ புதுசாக வந்துக்குது அந்த பஸ்ஸு. புரியுது. ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் ஒவ்வொரு டிசைனில் பஸ்ஸு லைட்டாக டச் ஆகிடுச்சுடா. இல்லை டச் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே சைடு வாங்க. இப்போ டச் ஆகிடுச்சுடா. அங்கே தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போது டப்புன்னு வண்டி இடிக்கிறானுங்க. இதெல்லாம் என்ன நான் சொல்கிறது? நல்ல வேலை ஸ்கூட்டி டச் ஆகலை. என்னடா இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப ஹேங் ஆகுது. ஓகேங்க. இவ்வளோ வரைக்கும் கஷ்டப்பட்டு 100% லைஃப்லேயே கொண்டு வந்துட்டோம். நிப்பாட்டுற போதும் அதேமாதிரி நின்றணுங்க. வண்டி ஆனால் செம்மையாக வந்து அழுக்காயிடுச்சு. உள்ளெல்லாம் பார்த்தாலே தெரியும். வெள்ளை கலரில் இருந்தாலும் ஒரு மாதிரி டஸ்ட்டாக தெரியுது. ஒரு வருஷம் பஸ்ஸை நிறுத்தி வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு டஸ்ட் ஆகாது போல இருக்குது. ஐயோ அந்தளவுக்கு பொல்யூஷன் இருக்குது போல இருக்குது. முன்னாடி பாருங்களா, ஒரு மினி டெம்போ போகுது. இதெல்லாம் இந்த டெம்போ பார்த்தாலே இருக்கலாம் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்கிறோன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பஸ் ஸ்டாண்டில் வர பேசஞ்சர்ஸ் தான் டெம்போவில் வந்து கொண்டு போவாங்க. இது என்னடா இது ஒரு வித்தியாசமான பிஜிஎம். அதுக்கு வேதாள பிஜிஎம்மா இல்லையே? ஒருவேளை பீச் எடுக்க அரேபி குத்துக்கான பிஜிஎம்மோ? பஸ் ஒரு பக்கம் இறங்குதுடாப்பா. ஐயம்மா இறங்குது. இந்த நம்ம என்னன்னு போய் பார்த்தலாம். எங்கேருந்து இந்த சவுண்டு வருது? இனிமேல் சவுண்டெல்லாம் வராது. இவனுங்க டேய் என்னங்கடா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து என்னமோ கத்தின்னு தானடா இருப்பீங்க. இப்போ என்னமோ பிஜிஎம்லாம் போடுறீங்க. அங்கே போடுற தாட்டா கண்ணுங்களா டீம் கேபிஆரா? கீழே வேறு தெலுங்குல என்னமோ எழுதி இருக்கு. ஃபயர்னு வேறு போட்டு வச்சுக்கிறானுங்க. அங்கே ஒருத்தன் யாருக்கோ தாட்டா காட்டுறான் கிளம்பாத பஸ்ஸுக்கு. இங்கே எந்த பொண்ணுங்க இவன் சிக்னல் காட்டுறான். இவன் வேறு வந்து போகாமல் நின்றுக்கிற பஸ்ஸை வந்து ஒரு வீடியோ போஸ்குறா இருங்க ஃபோட்டோ. டேய் என்ன ஃபோட்டோ வர்றா? இங்கே பாருங்களா, நாம் அங்கே இருக்கும் போது இப்படி வீடியோ திருப்பிடும். இப்படி மரியாதை எல்லா இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ பஸ்ஸுன்னு ஒரு பக்கமாக இருக்குது. ஒரு வேளை சாயங்களே மாட்டினுக்குதா? இல்லை வீல் மாட்டல, பின்னாடி மட்டும் தான் பின்னாடி வந்துருக்கு. ஓகேங்க. மாட்டின்னு தான் இருக்குதா? வண்டி ஒரு பக்கம் தூக்குது. ஏற்று ஓகே. இது எந்த ரூட்டு? இது வரைக்கும் இந்த ரூட்டை நான் பார்த்ததே இல்லையே. இன்னும் இந்த சின்னோண்டு சன்றுக்குள்ளே போக சொல்லுது. ஓகே டச் ஆகாமல் போட்டு வண்டியை வளைச்சிருவோம். ஓகே டச் ஆகல. ஓகே கண்டக்டர் தூங்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில.
வேறு யாரா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவனை அனுப்பிவிடுனாலும் அனுப்பிவிட மாட்டேன். எல்லோரும் வந்து பேராக பிரிச்சாச்சே, நீ அவனும் தான் ரொம்ப நாளாக ஒன்றாகிறீங்க, ஆனால் நீங்கள் 2 பேருமே வந்து எல்லாம் ட்ரிப்புக்கு போவோம்னு சொல்லி எங்களை வந்து ஒரு பேராக வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஐயோ ஐயோ, என்னான்னு நான் சொல்கிறது, இது எந்த ரூட்ரா இது? இந்த வழியாக போனால் எப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்? இப்போ அங்கே தான் காட்டுது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே என்ன பஸ் ஸ்டாண்டு. ஓ இதுவா? ஏங்க நாம் முன்னாடி இந்த வழியாக தாங்க வருவோம், இப்போ நம்மளை வந்து இந்த வழியாக வர வச்சுக்கிறான்னு தெரியல. ஓகேங்க, வீடியோ வந்து இதோட வந்து முடிய போகிறது. ஏன்னா நம்ம பேசஞ்சர் சேஃப்டி எடுத்துன்னு வந்துட்டோம். ஓகே, வண்டியை நிப்பாட்டியாச்சு. அப்பாடி சொல்லலை பாருங்கள், நம்ம பஸ்ஸு எடுக்கும் போது சும்மா வெள்ளை கலரில் தக்கன்னு இருந்தது, இப்போ கருப்பு கலரில் ஆகிடுச்சிங்க. முன்னாடி லைட் செட்டிங்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. சைட்லேயும் லைட் செட்டிங், ஆனால் உள்ளே தான் வந்து இருட்டாக இருக்குது, உள்ளேயும் லைட்டு வச்சுருக்கலாம். கடைசி வரைக்கும் அந்த பைலட்டு பொண்ணை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியலையே. எங்கே அந்த சீட்டில் உட்காந்துருக்கப்புறம் நம்ம மைண்டே வேறு பக்கம் போயிட்டு. ஓகேங்க, இன்றைக்கி வந்து நமக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ என்றால் மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 பேசஞ்சர்ஸை நம்ம ஏற்றின்னு வந்துக்கிறோம். அமௌண்ட் எவ்வளோ வந்துக்குன்னா 57,375 ரூபா வந்துக்குதுங்க. அப்புறம் போனஸ்ஸு, அப்புறம் மேலே லக்கேஜி, அப்புறம் இன்னும் வந்து லோடு இறக்குனது, அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து 1,14,750 ரூபா வந்துக்குதுங்க. சமங்க, நீங்கள் நல்லா ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாம் மாமே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.